ராணி பேசினதை கேட்ட ரிஷி மனசுடைஞ்சு போய் ராணி பக்கத்துல போறதே நிறுத்திடுறான். அவளா பேச வந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு போறான். கடைசியா ராணியை வந்து ஏன் என்ன அவாய்ட் பண்றேன்னு கேக்குறா. அதுக்கு இவன் அத்தை கூட பேசினதை நான் கேட்டுட்டேன், உனக்கு எந்த மாதிரி மாப்பிள எதிர்பார்த்த நீ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ராணியோ தனக்கு வரப்போற மாப்பிள இப்படி எல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்த்ததை சொல்றா. அவன் சொன்னதுல ஒண்ணு கூட இவன் கிட்ட இல்ல. இப்ப ரிஷி ட்ரைனிங்காக கோவாக்கு கிளம்பி போகிறான். ரிஷியோட சித்தி பையன் நீல் அந்த வீட்டுல கொஞ்ச நாள் தங்குறதுக்காக வரான். நீல பார்த்ததும் ராணிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஏன்னா அவன் எதிர்பார்த்த எல்லா குவாலிட்டியும் அவன் கிட்ட இருக்கு. ரிஷி இல்லாத நேரத்துல நீல் கூட பேச ஆரம்பிச்ச இவளுக்கு நீல் மேல காதல் வந்துடுது. அது அவன் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறப்ப ரிஷி ட்ரைனிங்ல இருந்து திரும்பி வந்துடுறான். இப்ப ரிஷிய பார்த்ததும் நீல் மேல இருக்கிற லவ் இவ சொல்லாம மறைச்சிடுறா. இப்ப ராணி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்க வந்து நீலோ ராணியோட கண்ணத்தை தொடுறான். தன் மனசுல இருக்க லவ் சொல்லிடுறா. அடுத்த நாள் ராணி கடைக்கு போய் மட்டன் வாங்கிட்டு வந்து உனக்கு பிடிச்சத சமைச்சு தர போறேன் நீல் கிட்ட சொல்ல, நீல் இன்னும் ஒரு வாரத்துல நான் ஊரை விட்டு போக போறேங்கிறான். அதுக்கு ராணியோ நானும் உன் கூடவே வந்துடுறேன் ரிஷி கிட்ட சொன்னா அவன் புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு இவ சமைக்க போறா. இப்ப சமைச்சிட்டு வந்து நைட்டு சாப்பிட போறப்பதான் தெரியுது நீல் அவ கிட்ட சொல்லாம அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு. இப்ப அங்க வந்து ரிஷி பசிக்குதுன்னு சொல்றப்ப நீலுக்காக சமைச்ச மட்டனை அவனுக்கு கொடுக்குறா. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இந்த மட்டனை நான் ஸ்பெஷலா நீலுக்காக தான் ஏன்னா அவனை நான் லவ் பண்ணேன், ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிறா. இது கேட்ட ரிஷியோ மனசு உடைஞ்சு போய் ஒன்னும் சொல்ல முடியாம அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.